தரிசனத்தை எழுது. நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்வார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடைந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆபக்குக் தீர்க்கதரிசி கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய பிரதியுத்தரத்தை பெற்றுக் கொள்வதற்காக பொறுமையோடு தரித்திருக்கிறார். நான் என் காவலிலே தரித்திருப்பேன் என்று ஆபக்குக் சொல்லுகிறார். சத்துருக்கள் ஒரு நகரத்தின் மீது முற்றுகையிட்டிருக்கும் போது காவல்காரன் நகரத்து கோட்டை சுவரின் மீது நின்று சத்துருக்களை பார்த்து கொண்டிருப்பான். ஆபக்குக் தீர்க்கதரிசி ஒரு காவல்காரனைப் போல தன்னுடைய காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருக்கிறார். கர்த்தர் தனக்கு என்ன சொல்லுவார் என்பதை கேட்பதற்கு ஆபக்குக் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசன ஆவியானவர் தனக்கு வெளிப்படுத்த போகும் செய்தியை பெற்றுக் கொள்வதற்கு ஆபக்குக் தீர்க்கதரிசி கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறார். ஆபக்குக் கல்தையரை குறித்து கர்த்தரிடத்தில் முறையிட்டார். அவர்களுக்கு விரோதமாக விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் தனக்கு கொடுக்க போகும் பிரதியுத்தரத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஆபக்குக் தீர்க்கதரிசி ஒரு காவல்காரனைப் போல விழித்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் நம்மோடு பேசுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய மனச்சாட்சியின் மூலமாயும் நம்மோடு பேசுகிறார். அவர் மெல்லிய சத்தத்தினாலும் பேசுவார், உரத்த சத்தத்தினாலும் பேசுவார். இதுதான் வழி, இதிலே நடக்க வேண்டும் என்று ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். கர்த்தரிடத்திலிருந்து செய்தியை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் இந்த உலகத்திலிருந்து விலகி வந்திருக்க வேண்டும். தங்களுடைய கவனத்தை உலக பிரகாரமான காரியங்கள் மீது செலுத்தக்கூடாது. பரலோகத்தில் உள்ள கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். நம்மிடத்தில் உலக பிரகாரமான சிந்தனைகள் இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய சிந்தனைகள் மாத்திரமே இருக்க வேண்டும். நம்முடைய முழு கவனமும் கர்த்தர் மீது மாத்திரமே இருக்க வேண்டும். நம்முடைய மனதையும் சிந்தையையும் கர்த்தர் மீது ஒருமுகப்படுத்த வேண்டும். வேத வாக்கியங்களை வாசித்து தியானிக்க வேண்டும். அனுபவங்களையும் ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவர்களையும் கலந்து ஆலோசிக்க வேண்டும். ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். ஒரு காவல்காரன் அரணிலே நிலை கொண்டு இருப்பது போல நாமும் கர்த்தருடைய சமூகத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய பராமரிப்புகளை குறித்து நமது மனதில் சந்தேகங்கள் உண்டாகலாம். நமக்குள்ளே குழப்பங்களும் அவிசுவாசமும் ஏற்படலாம். நமக்கு சோதனைகளும் வேதனைகளும் வரும்போது இது நம்முடைய விதி என்று நினைத்து நாம் சோர்ந்து போகலாம். இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற கர்த்தருக்கு ஞானம் இல்லை என்று நாம் கர்த்தரை பற்றி குறை சொல்லலாம். இவையெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் சோர்ந்து போய் இருக்கும்போது நமக்கு வரும் சோதனைகள். சோதனைகளும் அவிசுவாசமும் நம்மை நெருக்கும் போது நம்முடைய காவலில் நாம் தரித்திருக்க வேண்டும். நம்முடைய அரணிலே நிலை கொண்டிருக்க வேண்டும். துருக்கத்தின் மீது ஏறி நின்று எல்லா பக்கத்திலும் விசுவாசத்தோடு நோக்கி பார்க்க வேண்டும். நமக்கு ஏற்பட்டிருக்கும் சோதனைகளை மேற்கொள்வதற்கு கர்த்தருடைய உதவி ஏதாவது கிடைக்கிறதா என்று தேடி பார்க்க வேண்டும். நம்முடைய சோதனை நீங்க வேண்டும் என்றால் நம்முடைய அவிசுவாசம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு பயபக்தியோடு போக வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு கர்த்தர் சொல்லும் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்முடைய அவிசுவாசத்தையும் நம்முடைய சோதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வருவார். நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணும்போது நம்முடைய மனதில் உள்ள வேதனைகளையும் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் கர்த்தரிடத்திலே கொட்டி தீர்ப்போம். பல காரியங்களை குறித்து கர்த்தரிடத்திலே முறையிடுவோம். கர்த்தருடைய உதவிகளும் ஒத்தாசைகளும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் பணிவோடு விண்ணப்பம் பண்ணுவோம். நாம் கருத்தாய் ஜெபம் பண்ணினால் மாத்திரம் போதாது. கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு என்ன பதில் கொடுக்கிறார் என்பதையும் கருத்தாய் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாகவோ தம்முடைய ஆவியானவர் மூலமாகவோ தம்முடைய
பராமரிப்புகள் மூலமாகவோ நமக்கு தம்முடைய பதிலை கொடுப்பார். கர்த்தருடைய பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் நோக்கத்தோடு நாம் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். ஆபக்கூக் தீர்க்கதரிசி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபத்திலே தரித்திருக்கும் போது அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு விரோதமாக கல்தையர்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள். யுத்தத்திலே கல்தையர்கள் ஜெயிக்கிறார்கள். கர்த்தருடைய ஜனம் தோற்று போகிறார்கள். கல்தையருடைய பாவங்களையும் துன்மார்க்கத்தையும் அக்கிரமத்தையும் குறித்து ஆபக்கூக் கர்த்தரிடத்திலே முறையிடுகிறார். கர்த்தர் ஆபக்கூக் தீர்க்கதரிசியை சமாதானப்படுத்துகிறார். யூதாவின் மனுஷர் யுத்தத்திலே தோற்று போனதற்கும் எருசலேம் நகரம் அழிந்து போனதற்கும் கர்த்தர் காரணங்களை சொல்லுகிறார். இதற்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஜனம் பாபிலோன் தேசத்து சிறையிருப்புக்கு போவார்கள் என்று தீர்க்க தரிசனமாய் சொன்னார். ஏசாயா பாபிலோன் தேசத்து சிறையிருப்பை பற்றி சொன்னபோது பாபிலோனின் அழிவை பற்றியும் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். கர்த்தர் ஆபக்கூக் தீர்க்கதரிசிக்கு தம்முடைய செய்தியை தரிசனமாக வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் கொடுக்கும் தரிசனத்தை ஆபக்கூக் எழுத வேண்டும். கர்த்தர் தம்முடைய தரிசனங்களை நமக்கு எழுத்து வடிவில் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய எழுதப்பட்ட வார்த்தைகளுக்காக நாம் அவரை நன்றியோடு துதிக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய பிரமாணங்களையும் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொன்ன வெளிப்பாடுகளையும் நமக்கு வசனங்களாக எழுதி கொடுத்திருக்கிறார். ஆபக்கூக் தீர்க்கதரிசி தரிசனத்தை எழுத வேண்டும். அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரைய வேண்டும். தம்முடைய தரிசனங்களை எப்படி எழுத வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை தெளிவாகவும் தீர்க்கமாகவும் எழுத வேண்டும். எளிதாக வாசிக்கும்படி பலகைகளிலே எழுத வேண்டும். கர்த்தருடைய தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும். அது நிறைவேறும் காலத்திற்காக நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் கல்தையருடைய வல்லமையை முறித்து போடுவார். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிற யூதர்களை கர்த்தர் விடுதலை பண்ணுவார். இந்த தீர்க்க தரிசனம் குறித்த காலத்திலே நிறைவேறும். கர்த்தருடைய ஆலோசனைகளும் அவருடைய பிரமாணங்களும் நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. கர்த்தர் தம்முடைய ஒவ்வொரு கிரியையையும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிறைவேற்றுகிறார். அந்த காலத்தில் கர்த்தரால் தீர்மானிக்கப்பட்ட காரியம் நிறைவேறும். ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருடைய காலத்திற்காக காத்திருக்க வேண்டும். கர்த்தர் என்னென்ன காரியங்களை செய்வார் என்று காத்திருப்பதற்கு பதிலாக கர்த்தர் தம்முடைய காரியங்களை எப்பொழுது செய்வார் என்று காத்திருக்க வேண்டும். கர்த்தர் வெளிப்படுத்தும் தரிசனம் குறித்த காலத்திலே நிறைவேறும். அந்த காலத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். தரிசனம் நிறைவேற காத்திருப்பதற்கு நமக்கு பொறுமையும் விசுவாசமும் தேவை. கர்த்தருடைய தரிசனம் நிறைவேற காத்திருக்கும் போது நம்முடைய விசுவாசமும் பொறுமையும் சோதிக்கப்படும். அப்போது நம்முடைய உண்மையான சுபாவம் வெளிப்படும். ஒரு சிலர் கர்த்தருடைய தரிசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் அகங்காரிகளாய் இருப்பார்கள். தங்களுடைய இருதயத்தின் பெருமையினாலும் ஆணவத்தினாலும் அகங்காரிகள் கர்த்தருக்கு கீழ்ப்படிய மறுப்பார்கள். தங்களுடைய கைகளின் பலமே தங்களுக்கு போதுமானது என்று சொல்லுவார்கள். ஆனால் அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானது அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அகங்காரிகளுக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தில் திருப்தி இருக்காது. அவர்கள் கர்த்தருடைய உதவியையும் ஒத்தாசையையும் உதாசீனம் பண்ணுவார்கள். நீதிமான்களோ கர்த்தருடைய சமூகத்திலே செம்மையானவர்களாய் இருப்பார்கள். அவர்களுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையானதாய் இருக்கும். அவர்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற பொறுமையோடும் விசுவாசத்தோடும் காத்திருப்பார்கள். நீதிமான்கள் கர்த்தருக்கு தங்களையே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்பார்கள். அவர்கள் தேவனோடு நெருங்கிய ஐக்கியத்தில் இருப்பார்கள். தங்களுக்கு சோதனை காலம் வந்தாலும் அந்த காலத்திலும் அவர்கள் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள். கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் ஊழியங்களை உண்மையாய் செய்வார்கள். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிவதே நீதிமானுக்கு சந்தோஷம். நீதிமான் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து ஜீவிப்பான். கர்த்தரிடத்திலிருந்து உதவியையும் ஒத்தாசையையும் எதிர்பார்ப்பான். தன்னுடைய சுய பலத்தினாலோ சுய பராக்கிரமத்தினாலோ தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை
கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக உண்மையாய் அங்கீகரிப்பான். கர்த்தரோடு ஐக்கியமாய் இருப்பதே நீதிமானுக்கு சந்தோஷமாயும் ஆறுதலாயும் இருக்கும். நிறைவேற வேண்டிய முன்னறிவிப்புகள். குறித்த காலத்துக்கு தரிசனம். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை.